நான் இந்த நாளிலே தியானித்து கொண்டிருந்த பொழுது அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம் என்பதை குறித்து ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்ட கரங்க? கர்த்தருடைய கரம் அற்புதங்களை செய்யக்கூடிய கரம். கர்த்தருடைய கரம் வியாதிகளை சுத்தமாக்கக்கூடிய கரம். ஹல்லேலூயா! கர்த்தருடைய கரம் அது மரித்தோரை உயிர்த்தெழ செய்யக்கூடிய கரம். கர்த்தருடைய கரம் நம்ம எல்லாம் வழி நடத்தக்கூடிய கரம். ஹல்லேலூயா! கர்த்தருடைய கரம் நம்ம எல்லாம் அரவணைக்கக்கூடிய கரம். ஹல்லேலூயா! கர்த்தருடைய கரத்தை விட்டு எந்த கும்பனாலும் நம்மை பறித்து செல்ல முடியாது. நம்மை பறித்து செல்ல முடியாது. எந்த ஒருவனாலும் நம்மை பறித்து செல்ல முடியாது. ஆம், நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பலத்த கரத்திலே என்றென்றும் அடங்கியிருப்போம். ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்த வல்லவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்க கூடியவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வேதத்திலே கர்த்தர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஏசாயா 59ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் யாராவது வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 59 முதல் வசனம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகும், கர்த்தருடைய கரம் குறுகி போவதும் இல்லை. கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை, மந்தமாகி போய்விடவும் இல்லை. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்ட கரங்க? நம்ம எல்லோரையும் ரட்சிக்கக்கூடிய கரம். ஹல்லேலூயா! அவருடைய செவி எப்படிப்பட்ட செவி? நாம் எல்லாரும் அவரிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது, சபையிலே ஜெபிக்கின்ற பொழுது, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வீட்டிலே ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபங்களை அவருடைய செவிகள் கேட்கின்றன. செவிகள் கேட்கின்றன என்று சொன்னால் அதோடு அவர் நின்று விடுவதில்லை. அந்த ஜெபங்களுக்கு அவர் பதில் தரக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஜெபங்களை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! ஜெபங்களை நிறைவேற்ற வல்லவர் நம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா! இதை என் வாழ்க்கையிலே அனுபவபூர்வமாக நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இத்தனை ஆண்டு காலமாக நான் அனுபவித்து வருகிறேன். அனுபவபூர்வமாக அனுபவித்து வருகிறேன். நீங்களும் அப்படியாக அனுபவித்து வருவீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஹல்லேலூயா! கர்த்தருடைய கரத்தை பற்றி மட்டும்தான் இந்த வேளையிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த நேரத்திற்குள்ளாக நான் சில செய்திகளை கொண்டு வந்து செபித்து முடிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிக்க யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். எல்லாமே அவருடைய கரத்தை குறித்து தான் இந்த வேளையிலே நாம் தியானிக்க போகின்றோம். எவ்வளோ காரியங்களை இங்கே தியானித்திருப்போம். இந்த வேளையிலே கர்த்தருடைய கரத்தை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. மகத்துவம் சிறந்திருக்கின்றது. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் உமது வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! என்னமா பண்ணுது அவருடைய வலது கரம்? பகைஞனை நொறுக்கி விட்டது. எதை முறுக்கி விட்டது? பகைஞனை நொறுக்கி விட்டது. பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்திலே பெரிய பெரிய பயங்கரமான ஒரு பகைவன் சாத்தான் தான். பாருங்க, நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா முகத்தில் மாறுதல் உண்டாயிருக்கும், பேச்சில் வித்தியாசம் உண்டாயிருக்கும். என்னன்னு பார்த்தா சாத்தான் உள்ளே பூந்துருப்பான்.
பொல்லாத ஆவியை உள்ள அனுப்பியிருப்பான், அசுத்த ஆவியை அனுப்பியிருப்பான், மூர்க்கத்தனமான ஒரு ஆவியை அனுப்பியிருப்பான். அந்த ஆவியை எந்த மந்திரத்தினாலும் குணப்படுத்த முடியாது. என்னதான் தலைகீழ நின்று எந்த சாமியார் என்ன பண்ணாலும் அந்த அசுத்த ஆவி யாரை பீடித்திருக்கின்றதோ அவர்களை விட்டு போகாது. ஆனால் இயேசுனுடைய வலது கரம் அந்த சாத்தானை, அந்த வலு சர்ப்பத்தை, அந்த பொய்யனை, அந்த பொய்யின் பிதாவை யாரை பீடித்திருக்கின்றதோ அவர்கள் சரீரத்தை விட்டு கர்த்தர் இயேசு கரம் நீட்டினால் அவன் சொல்லாமல் கொல்லாமல் ஓடி போய் விடுவான். 118ஆம் சங்கீதம் அதில் 15வது வசனத்தை வாசிங்க. 118:15 அந்த வசனத்தை வாசிங்களேன். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ஆமென், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஆமென். கர்த்தரின் வலது கரம் கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வலது கரம் என்ன பண்ணும்? பராக்கிரமம் பண்ணுங்க. இந்த உலகத்தில் நாம் நம்பக்கூடிய ஒரே தெய்வம், நம்முடைய சோதனைகளிலிருந்து வேதனைகளிலிருந்து நம்மை எல்லாம் விடுதலையாக்கக்கூடிய ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வல்லமைக்கு நிகரான ஒரு வல்லமை எந்த தெய்வத்திடமும் இருந்தது இல்லை, இருக்க போவதும் இல்லை. எந்த மனிதரிடத்திலும் இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை. ஹல்லேலூயா. எந்த நேரத்திலேங்க நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், பிரச்சனை இல்லாத மனித வாழ்க்கை கிடையாது, கிடையவே கிடையாது. பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. பிரச்சனையே எனக்கு இருக்கக்கூடாது, நம்ம ஜெபிக்க கூடாது. எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உம்முடைய பராக்கிரம கரத்தினால் அந்த பிரச்சனைகளிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்றுதான் நாம் ஜெபிக்க வேண்டும். 98ஆம் சங்கீதத்திலே முதல் வசனத்தை வாசிங்க. 98ஆம் சங்கீதம் முதல் வசனம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். என்னத்தை செஞ்சிருக்காரு? அதிசயங்களை. அவர் பேரே அதிசயம். ஹல்லேலூயா. அவர் பேர் என்னது? அவர் செய்வதெல்லாம் என்னது? அதிசயம். மனிதனால் கூடாததெல்லாம் தேவனால் கூடும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். மனிதனால் கூடாததெல்லாம் தேவனால் கூடும். கூடுமா கூடாதா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேங்க. நல்ல உற்சாகமாக இருங்க. ஏனென்றால் உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு தலைக்கு மேலும் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார், ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். உற்சாகத்தின் ஆவி உங்களுக்குள் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றது. பிரியமானவர்களே, உற்சாகத்தின் ஆவி அது உங்க மேல ஊற்றப்பட்டதனுடைய அடையாளம் உங்களிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும், வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாங்க. சபையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுனா மக்கள் உற்சாகமாக இருப்பது. ஏன்னா உற்சாகத்தின் ஆவி இங்கே அசைமாடி கொண்டிருக்கிறார். அசைமாடி கொண்டிருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். அவருடைய வல்லமை உள்ள கரத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டே இருக்கின்றோம். ஹல்லேலூயா. இப்போங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன், அவருடைய அற்புத கரம் நம்மை போஷிக்கின்றது. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய அற்புத கரம் நம்மை போஷிக்கின்றது. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. அதாவதுங்க, நீங்கள் எண்ணாகமம் 11ஆம் அதிகாரத்தில் 21, 22, 23, 24 இந்த வசனங்களை வாசிங்களேன். வசனங்கள் தான் முக்கியங்க. அதற்கு மோசே, ஆமென், என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர், 6 லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி, ஆமென்,
அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா? அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? கர்த்தருடைய கை குறுகியா இருக்குது. என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம கர்த்தரை குறித்து பாருங்க, மோசேயே அவனே புரிஞ்சிக்கல. நம் தேவனுடைய வல்லமையை குறித்து மோசேயே புரிஞ்சிக்கல. கேட்குறான், யாரை பார்த்து கேட்குறான்? அண்ட சராசரங்களை உண்டாக்கினவரை பார்த்து கேட்குறான். எப்படி முடியும்? இவ்வளவு இறைச்சி எங்கிருந்து கொண்டாருது? காலாட் அந்த யுத்த வீரர்கள் மாத்திரமே 6 லட்சம். அவருடைய மனைவிகள் யுத்த வீரர்கள் மாத்திரமா போனாங்க. வனாந்திர பயணத்தில் அவங்க மாத்திரமா போனாங்க. கூட யார் போனா? மனைவிகள்னா குறைஞ்சது டபுளாவது இருக்கல 12 லட்சம் பேர். அவங்க பிள்ளைகள் எவ்வளோ பேருனா ஒவ்வொரு மனைவிக்கும் குறைஞ்சது 6 பிள்ளைகள். அப்போ 3 18 × 6 லட்சம். யாராவது கால்குலேட்டர் வச்சுருக்கீங்களா? வீட்டில் போய் கணக்கு போட்டுக்கிடுங்க. இவ்வளவு பேர்களுக்கும் இறைச்சியை கொடுத்து போஷிப்பது என்றால் அது மோசேக்கு முடியாத காரியம், மோசேக்கு இயலாத காரியம். ஆனால் கர்த்தருக்கோ அது லேசான காரியம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அது லேசான காரியம். ஏமா 31 32 வசனத்தை வாசிங்க. அதில் என்னாகும்? 11 32 30. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அம்மாடி, ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. மோசே திகைக்கிறான். எங்கிருந்தையான் இவ்வளோ ஜனத்துக்கு இறைச்சி கிடைக்கணும்னு கர்த்தர் நொடி பொழுதிலே அவர் என்ன அவரிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்படும்படி செய்கிறார். அப்படி மலை மாதிரி குவியுது. என்னதுங்க? காடைகள் வந்து 2 பக்கமும், பாளையத்தின் 2 பக்கமும் மலை மாதிரி வந்து குவியுது. அவர்கள் கேட்பதற்கும் அவர்கள் நினைத்ததற்கும் கேட்பதற்கும் மேலாக அப்படியே அப்பா 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 எவ்வளோ காடைகள், எவ்வளோ இறைச்சி. இது கர்த்தருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. அதனால் நம்ம கர்த்தருடைய கரத்தின் வல்லமையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியை நான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கின்றேன். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய கரம் நம்முடைய வியாதிகளை நீக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நோய்களை இல்லாமல் ஆக்கக்கூடியதாக இருக்கின்றது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம், அதில் எடுத்து வாசிங்க. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, தம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். எங்க யாராவது எந்த ஒரு மருத்துவராவது குஷ்டரோகத்தை குணப்படுத்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்களாம்மா. ஏம்மா மகளே, சொல்லுங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களாங்க? எங்க உங்களை தான் நான் உங்களை பார்த்தா நீங்கள் அங்கே பார்க்குறீங்க. குஷ்டரோகியை ஒரு மருத்துவர் குணப்படுத்தி விட்டார் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயா,
ஐயா, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேத காலத்திலும் இல்லை, என்றும் இல்லை. குஷ்டம் ஒருத்தனுக்கு வந்ததுதான். அது வெண்குஷ்டமோ செங்குஷ்டமோ எந்த குஷ்டமோ, குஷ்டம்னா குஷ்டம்தான். காலம் பூரா அந்த குஷ்டத்தில் தான் அவங்க இருந்தாகணும். ஆனால் இயேசுகிட்ட ஒரு குஷ்டரோகி வந்து நின்று என்னுடைய குஷ்டத்தை உம்மால் மாற்ற முடியுமா என்று கேட்கின்ற பொழுது அவர் தம்முடைய கரத்தை நீட்டி எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்கின்றார். அந்த நிமிடத்திலேயே அவனுடைய குஷ்டம் அவனை விட்டு நீங்கி போய்விடுகின்றது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ விதமான குஷ்டங்கள் உண்டு. எல்லா குஷ்டங்களையும் இயேசுவினிடத்திலே என்னுடைய குஷ்டத்தை நீர் சுத்தமாக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அவர் தம்முடைய கரத்தை நீட்டி எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்கின்ற பொழுது எல்லா குஷ்டங்களும் நீங்கி போய் விடுகின்றது. ஹல்லேலூயா. ஆம், மனிதரால் கூடாததெல்லாம் தேவனால் கூடும். பிரியமானவர்களே, தேவனால் மாத்திரமே தான் கூடும். நம்ம தொடர்ந்து அதே லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 40வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, சூரியன் அஸ்தமித்த போது ஆமென், ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து, கைகளை எதை வைத்து? ஒவ்வொருவர் மேலும். கர்த்தர் எட்ட இருந்து சுகமாக என்று சொல்லக்கூடியவர் அல்ல, கிட்ட வந்து உங்கள் மேல் கைகளை வைத்து அவர் சுகம் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சுகம் தரக்கூடிய, எட்ட இருந்து பேசக்கூடியவர் அல்ல. இன்னைக்கு சில ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னாங்க டாக்டருங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? தள்ளியே நில்லுங்க, அங்கே நில்லுங்க, சேரை தள்ளி போட்டு உட்கார வைப்பாங்க. அதுவும் போதாதுன்னு அந்த டாக்டருக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கும், கண்ணாடி ஃப்ரேம் ஒன்று இருக்கும், அதுக்கு பின்னாடி அவர் இருப்பார். அவர் மாஸ்க் போட்டிருப்பார். இவ்வளவு பாதுகாப்போட தான் அவர் இருக்கார். ஆனால் இயேசு பார்த்தீங்களா, குஷ்டரோகியை கரம் பிடித்து அவர் சுகமாக்கும் தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை கர்த்தருடைய கரத்திலே இருக்கின்றது. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க பாப்போம். கிட்ட வந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் அந்த ஊர்ல ஏற்கனவே அந்த தாயார் ஒரு விதவை தாயார், அவருக்கு ஆதரவாக இருந்தது அவருடைய ஒரே மகன், வாலிப மகன். திடீரென மரித்து போகின்றான். அவன் எப்படி மரித்தான் என்று நமக்கு தெரியாது, ஆனால் மரித்து விட்டான். வியாதியினால் மரித்து போயிருக்கலாம், விபத்தினால் மரித்து போயிருக்கலாம், திடீரென மரித்து போய்விட்டான். இந்த காலத்து மாதிரி அந்த காலத்துலேயும் பாடையில் மரித்து போன அந்த மகனை அவர்கள் வைத்து ஊர்வலமாக கொண்டு செல்கின்றார்கள். அந்த விதவை தாய் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாள். என்ன செய்வாள்? இருந்த ஒரே ஆதாரம், அந்த மகன் மரித்து போய்விடுகின்றான். எப்படி இருக்கும் அந்த விதவை தாய்க்கு? அப்படி பாடையில் தூக்கிட்டு போகிறாங்க. கர்த்தர் இயேசு அங்கே வருகிறார். மனமுருகும் கர்த்தர் அங்கே வருகிறார். விதவை தாயை பார்க்கின்றார், கண்ணீரை துடைக்கின்றார், அழாதே என்று சொல்லுகின்றார். அழாதே என்று சொல்லி அந்த பாடை சுமந்து செல்லக்கூடியவர்கள் அருகிலே செல்கின்றார். இயேசு வந்தவுடன் அவர்கள் நின்று விடுகின்றார்கள்.
அந்த மகனை தொட்டு எழுந்திரு என்று சொல்லுகின்றார். வாசிங்க அந்த 14வது வசனத்தை. கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், ஆமென், வாலிபனே எழுந்திரு என்று, வாலிபனே எழுந்திரு. எந்த வாலிபன்? செத்து போன வாலிபன், செத்து போன வாலிபங்க. அவனை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். வாலிபனே எழுந்திரு என்று சொன்னவுடன் என்ன நடக்கின்றது? மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான். ஹல்லேலூயா. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான், பேசத் தொடங்கினான். பிணமாக கிடந்தவன் இப்பொழுது எழுந்து உட்கார்ந்து பேசுகின்றான். கர்த்தர் என்ன செய்தார்? தம்முடைய கரத்தினால், தம்முடைய வல்ல கரத்தினால், தம்முடைய வல்ல கரத்தினால் பாடையை தொடுகின்றார். அந்த மகனை தட்டி எழுப்புகின்றார். வாலிபனே எழுந்திரு என்று சொல்கின்ற பொழுது அவன் எழுந்தான், உட்கார்ந்தான், பேசினான், உயிரடைந்தான். கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா. மகிமைப்பட்டது. பிரியமானவர்களே, எவ்வளவு வல்லமை நம் கர்த்தரிடத்திலே! இத்தனை வல்லமை அவர்கிட்ட இருக்குங்க, இத்தனை வல்லமை அவர்கிட்ட இருக்க. அவரை சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கலாமா? சாதாரணமாக எடுத்துக்கலாமா? ஏதோ இந்த பூமியில் 33 வருஷம், 33.5 வருஷம் அவர் வாழ்ந்தார், ஏழ்மையில் இருந்தார், சிலுவையில் அறைந்து அவரை கொன்றார்கள். இவர்தான் இயேசு என்று எண்ணி விட்டீர்களா? அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் படைத்த தேவன். ஹல்லேலூயா. அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நம்மோடு இருக்கக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சதா காலங்களில். ஹல்லேலூயா.